இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் 11/1/2026 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:33 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி பிற்பகல் 1:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு 9:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உறுதியுடனும் நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பொறுப்பாகவும் இருப்பீங்க. உற்சாகமாகவும் வேலைகளையும் செய்வீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனக்குறைவின் காரணமாக பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். சில தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல், கண்கள் சிவப்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இணையம் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். உடன் பிறப்புகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயும் இருக்கும். தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. சில நெருக்கடியான சூழல்களும் இதனால ஏற்படலாம். வேலையில கவனத்தை செலுத்த முடியாத மன அழுத்தங்களும் ஏற்படலாம். தொழில் சார்ந்த முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல குடும்ப விவகாரங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. இருவருக்கும் இடையில புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரையும் யாருக்காகவும் பரிந்துரை செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்க நிற்கவும் வேண்டாம். வாகனத்துல கவனமாக சென்று வருவதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மனதில உற்சாகமும் இருக்கும். துணிச்சலாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த பணிகளை முடிப்பதற்கான நல்ல நாள் என்றும் கூறலாம். சில புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். பயனுள்ள முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். நிதி ஆதாயத்தையும் பெறுவீங்க. உங்களுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வீட்டுல இருக்கின்ற பெரியவர்கள் இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல லாபமான சூழலும் இருக்கும்.
சக ஊழியர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. உறவினர்களுடைய வழியில அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணிகளை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற முக்கியமான நிகழ்ச்சி பற்றி உங்கள் துணை இடத்துல கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதியில முன்னேற்றமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல நுணுக்கமாக செயல்படுவீங்க. வரவுக்கு தகுந்த செலவுகளும் இருக்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையாக பேசுவதும் நல்லது. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பலுவும் இருக்கும். சின்ன சின்ன காரிய தாமதங்களும் இருக்கத்தங்க செய்யும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். அரசு சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். எளிமையாக முடியக்கூடிய சில வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் இருக்கும். எதிர்கால சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. அரசு சார்ந்த பணிகள்ல கவனமாகவும் இருங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால் ஏற்றுக்கொள்ளவும் படும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சில எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளித்து லாபத்தையும் பார்த்துவிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். பழைய முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெறலாம். இளைஞர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பணியிடத்துல உங்களுடைய பணிகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. திருமண வாழ்க்கை அன்பும் புரிதல்களும் நிறைந்ததாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். உத்தியோகத்துல ஒத்துழைப்பான சூழலும் இருக்கும். சிந்தனையின் போக்குல தெளிவாகவும் உணர்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உங்கள் தந்தை இடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உங்களுடைய விருப்பங்களும் பூர்த்தியாகும். சமநிலையோடும் உணர்வீங்க. அனைத்து விஷயங்களிலுமே இன்று ஆர்வத்துடனும் செயல்பாடுகள்ல சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான சூழலும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் துணை இடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய நிதிநிலையில கட்டுப்பாடுகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகள் அனைவராலும் பாராட்டவும் படும். யோகமான பலன்களும் இருக்கின்றது. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எளிதில முடியக்கூடிய சில வேலைகள் சின்ன சின்ன தாமதங்களை ஏற்படுத்தி தங்க முடியும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். ஆன்லைன் பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவதும் நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். காணாமல் போன ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் இடத்துல பேசும்பொழுது பொறுமையாகவும் இருங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணியிடத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று வியாபாரத்துல பொருட்களை கவனமாக பார்த்து வாங்குவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய பேச்சுக்கள் திறமைகளும் சிறப்பாகவும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல நாட்டமும் அதிகரிக்கும். வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சொந்த ஊர் சென்று வருவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மாற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. சில மாற்றங்களும் நடைபெறும். மற்றவர்களிடத்துல நிதானத்துடனும் பேசுங்க. தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. புதுமையான திறமை மற்றும் திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணிகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையுடன் சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். என்று சிறப்பான யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களுடைய வழியில லாபமும் இருக்கும். தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். என்ற கையில பணமும் இருக்குங்க. நினைத்த இடங்கள்ல வேலை மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
செல்வாக்கும் அதிகரிக்கும், வெளியூர் வாய்ப்புகளும் தேடி வரலாம். சுய முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிலும் என்று அவசரப்படவும் வேண்டாம். வரவுக்கு மீறி செலவுகளும் இருக்கும். வர்த்தக முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மாற்றிக்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரமும் சூடுபிடிக்கும். உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தாய் தந்தையின் வழியில உங்களுக்கான அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்து முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் தயக்கத்தை காட்டவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தங்களுடைய வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய நேரத்தை நீங்க முழுமையாக பயன்படுத்தவும் செய்வீங்க. தவறான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோகத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. கடன் வாங்குவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாகவும் இருங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இதுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்வதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் சின்ன சின்ன குழப்பமான எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நம்பிக்கையான உணர்வுகளுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. சிலருக்கு சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மேன்மையான செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். என்று நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில இருந்து வந்த விவாதங்களும் நீங்கும். முன்னேற்றமும் உண்டாகும். காப்பீடு மூலமாக பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அலுவலகத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அரசியல்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். புரிதல்களும் உண்டாகும். என்று சில விவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருந்த வேலைகளை முடிப்பதும் நல்லது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. பத்திரங்களை எல்லாமே கவனமாக படித்து பார்த்து கையெழுத்து இடுவதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அரசாங்க ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் நல்லது. என்று தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உறவினர்களும் நண்பர்களும் ஆவாங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடைய தவறான செயல்களை எண்ணி வருத்தப்படவும் வேண்டாம். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன இழப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க.
வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வேலையில நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. இன்று உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகளை முடிக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய துணைக்காக சில பரிசு பொருட்களையும் வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட அனுசரித்தும் செல்லுங்க. பயணங்கள்ல விவேகமாகவும் செயல்படுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். வியாபார ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணிகளை எல்லாமே முன்கோபமின்றி செய்து முடிப்பதும் நல்லது. மற்றவர்களின் மீதான கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள் கூறுவதில் கவனமாகவும் இருங்க. எடுத்த காரியங்கள்ல விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நல்ல முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கடினமான பணிகளையும் திட்டமிட்டு எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இன்று பணத்தை பயனுள்ள வகையில நீங்க செலவும் செய்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்துல உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகமாக உழைக்கவும் செய்வீங்க. தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கவனமாகவும் இருப்பீங்க. எதையுமே நீங்க கண்ணும் கருத்துமாக பார்த்தும் கொள்வீங்க. செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்வீங்க. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிரிகளை முறியடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலையினால இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். வேலையிடங்கள்ல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். பிள்ளைகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிலுமே இன்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் முடிக்கவும் வேண்டாம். தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூரில் இருந்து வரும் செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளை நீங்க சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பரிசுகள் மற்றும் மரியாதைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல உங்களுடைய இலக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி சிக்கல்களும் தீரும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. முரண்பாடான சூழ்நிலைகளும் மாறும். உங்களுடைய வேலைகளை வெற்றி பெறக்கூடிய உறுதியுடனும் இருப்பீங்க. நல்ல வழிகாட்டுதல்களுடனும் இருப்பீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பலம் மற்றும் பலவீனங்களை அறியவும் செய்வீங்க. தோற்ற பொலிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. புதிய வேலை சார்ந்த வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுடைய கோபங்களும் முன்கோபங்களும் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம்.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. சில மறக்க முடியாத தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. சவாலான பணிகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய திறமைகளின் மூலமாக சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. கடினமான பணிகளையுமே எளிமையாக முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் உற்சாகமான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நெருங்கிய நண்பர்களுடைய இல்ல திருமண விழாக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையிலே இன்று மகிழ்ச்சியான கலந்துரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்காலத்திற்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியமும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். விருப்பப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்திகரமான சூழ்நிலைகளும் காணப்படும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகளும் காணப்படும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் உண்டாகும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பாங்க. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். என்று சில பொன்னான தருணங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவது குறித்து குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். மனம் தளராமல் சில கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தைரியத்துடனும் எதிர்கொள்ளவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் ரீதியாக சில முக்கியமான வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கி தெளிவும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செயல்களை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. சக பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பொறுமையுடனும் செயலாற்றுவதும் நல்லது.
தகவல் தொடர்புல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். சில கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல வேலை பளுவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளிநாட்டில இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். தொழிலாளர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. தெளிவான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. சில தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள்ல நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையாக கடந்து சென்று விடுவதும் நல்லது. என்று சில புதிய மாற்றங்களுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்தியும் கொள்வீங்க. வேலையில புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. தீவிரமாக வேலைகளையும் செய்வீங்க. வேலை பளுவும் இருக்கும். நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய செயல் திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனமாகவும் இருங்க. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் நிறைந்தும் காணப்படுங்க. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கவனமாக கடந்து சென்று விடுவதும் நல்லது. சக பணியாளர்களுடன் அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலையும் நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரயங்களும் ஏற்படலாம். உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல விஷயங்களும் தேடி வரலாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் அதிகரிக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட தூர பயண வாய்ப்புகளும் வந்து சேரும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில் பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் சென்றுவிடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று தடைகளையும் கண்டு தளரவும் மாட்டீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க.
புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். செயல்கள்ல பரபரப்பாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். பணம் குறித்து சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை யோசிக்கவும் செய்வீங்க. மதிப்புமிக்க பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சாதகமான போக்கும் இருக்கும். புதிய தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உயர் அதிகாரிகள் உங்களிடத்துல முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களின் மூலமாக ஆதரவுகளும் இருக்கும். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உறவினர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அசதியும் சோர்வும் நீங்கும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் இருக்கும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சீரான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றனால நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியை பொறுத்தளவிற்கு முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல நண்பர்கள் இல்ல திருமண விழாக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையாக பேசவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிடிப்பும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வெற்றிகரமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தொழில எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவினால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. வேலையில மாறுதல்களும் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வரவுக்கு தகுந்த செலவுகளும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளும் முடிக்க வேண்டியதும் இருக்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் அதிகரிக்கும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளினால வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நெருக்கடிகளும் குறையும். என்று நண்பர்கள் அல்லது முக்கியமான நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே புன்னகையுடன் பேசவும் செய்வீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்றாட செயல்களையும் மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். பணிகளை முடிப்பதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவுல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூடான வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உறவுல மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கும். உங்கள் குடும்பத்தினருக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் திருப்திகரமாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது என்ற சமநிலையான போக்குடனும் இருப்பீங்க. நல்ல வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மந்தமாக இருந்து வந்த வியாபாரம் இப்பொழுது சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். சில தேவையில்லாத செலவுகளும் இருக்குங்க. இதனை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். இன்று அக்கறையான நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்ப்புகளுக்கு நடுவே தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புரிந்து கொள்ளாமல் சென்ற உறவினர்கள் இப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல கலகலப்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். தொழில் ரகசியங்களையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் காணப்படுவீங்க. பிள்ளைகளிடத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். சில நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவுகளையும் எடுப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்குங்க. சிலருக்கு கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வணிக திட்டங்கள்ல உற்சாகத்துடனும் முடிவுகளும் எடுப்பீங்க. பழைய முதலீடுகள்ல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இளைஞர்களுக்கு சிறந்த தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். நிதி விஷயங்கள் சிறப்பாகவும் இருக்கும். என்று பழைய நண்பர்களுடன் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு பலன்கள் கலந்தே காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். எல்லா விஷயங்களிலுமே சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில கவனக்குறைவுகளும் ஏற்படலாம். இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள்ல கவனமாகவும் இருங்க.
உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று தேவையற்ற பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு இருந்து வந்த செயல்கள்ல தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருக்கக்கூடிய நுட்பங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு செல்வாக்கையும் ஏற்படுத்தும். அரசியல் வட்டாரத்துல நல்ல பழக்க வழக்கங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தேவையான வருமானமும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கடந்த கால சேமிப்பு திட்டங்களை இப்பொழுது நல்ல முறையில பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல வேலை சுமையும் அதிகமாகும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மனதை அலைப்பாயவும் விடவும் வேண்டாம். இதனால சில சங்கடங்களும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொது பிரச்சனைகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளை எல்லாமே பொறுமையுடன் கடந்து வரவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாகவும் இருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக பேசுவதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.